நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, நமக்காக தேவனுடைய வலது வாரிசத்தில் இருந்து, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இயேசுவை ஒரு 3 காரணங்களுக்காக நீங்கள் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவை கும்பிடுகிறதற்கு பல காரியங்கள் இருக்கிறது, பல நன்மைகள் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆகையினால நம்ம இயேசு கும்பிடலாம். ஆனால் முக்கியமான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த 3 காரியங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கிடைக்காது, அது இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டால் மாத்திரமே கிடைக்கும். ஆகவே இந்த நாளில் கூட அந்த 3 விதமான காரியங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும்படி இயேசு ராஜாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன். முதல் காரியம், பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் கும்பிட முடியும். ஏனென்றால் மனிதனுடைய பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தவர் இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவர் மாத்திரமே. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி உண்டென்றால், செலவில்லாத ஒரே வழி உண்டென்றால் இயேசுவை கும்பிட்டாலே போதுமானது. உங்கள் பாவங்கள் எல்லாம் அது மன்னிக்கப்படும். அந்த பாவங்களுடைய சாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்படும். முதல் காரியம், பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்காக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கும்பிடலாம். இரண்டாவது காரணம், இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் எப்படி இருக்கிறதோ அதே போல் கெட்ட சக்திகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் கெட்ட சக்திகளிடமிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டால் மாத்திரம்தான் உண்டாகும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை வைத்து இதுவரைக்கும் யாரும் வெள்ளி, சூனியம், ஏவல் எதுவுமே செய்தது கிடையாது. ஏன்னா இந்த காரியத்துக்கு துணை போகாத ஒரு கடவுள் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கெட்ட காரியங்களுக்கு எப்பயுமே இயேசு கிறிஸ்து துணை போக மாட்டார். ஆகவே நீங்கள் கெட்ட சக்திகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை கும்பிடலாம். மூன்றாவது, நீங்கள் மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்தையோ குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் அல்லாமல் நம்ம பரலோகத்துக்குள்ளே கடவுளிடத்திலே நம்ம போக முடியாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிற சொர்க்கத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அதற்கு ஒரே வழி, ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான், நீங்கள் அவரை கும்பிட்டால் மாத்திரமே சொர்க்கம் செல்ல முடியும். இந்த 3 காரியங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கும்பிடலாம். இது எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சாத்தியமல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரை கும்பிட்டால் மாத்திரமே இது சாத்தியம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 3 காரியங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கும்பிடலாம். 1, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால், மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவை கும்பிடுங்க. 2வது, இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட சக்திகளிடமிருந்து நீங்கள் தப்பித்து பிழைக்க வேண்டுமானால் இயேசுவை கும்பிடுங்கள். 3வது, நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பினீங்கனால் அதற்கு இயேசு கிறிஸ்துவை கும்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.